உண்மையிலே ஒரு மாமனிதர், வள்ளல், எங்க மதுரை மண்ணை சேர்ந்தவர். எப்படி வைகை நதி, மீனாட்சி அம்மன் கோயில், கோபுரங்கள் இதெல்லாம் எப்படி காலத்தால் அழியாம இருக்குமோ, அது மாதிரி அவருடைய புகழும் அழியாதுங்க. அதுக்கு காரணம் இருக்கு. நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் அவர் செய்யற நன்மைகள் எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன். சிலதுக்கு நானே சாட்சியாகவும் இருந்திருக்கேன். என்னுடைய நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது என் ரூமுக்கு ஒருத்தர் வந்தாரு. காலைல வருவாரு, சாயந்தரம் போவாரு, மத்தியானம் போவாரு, வருவாருக்கு. ஒரு நாள் இருந்தாலும் அப்ப கேட்டு என்னங்க என்னுடைய மகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்ப எனக்கு எங்க போயிட்டு வரீங்க என்னங்க போது இல்ல, விஜயகாந்த் சார் எல்லாருக்கும் உதவி செய்வாங்கன்னு சொன்னாங்க, அதான் ஆபீஸ் போற நான் நிறைய கூட்டமா இருக்கு. சரி வாங்க நான் கூட்டு போறேன், உங்களுக்கு நான் கூட்டு போறேன். போன பாலமேந்திர சார் அசிஸ்டன்ட் இருந்தேன். பார்த்தா நிறைய பேர் கியூல நின்னாங்க. அங்க இருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் இருக்கிறத பார்த்து அந்த ஆபீஸ் பாய், அந்த ஆபீஸ் பாய் என்னை பார்த்துட்டு அண்ணன் வாங்கன்னு உள்ள கூப்பிட்டாப்புல. அந்த காவேரி ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அதுல இடையில ஒரு உள்ள திருமணம் இருக்கிற முதல் வீடு. அப்ப நான் உள்ள போயிட்டேன், பெரிய வரையும் கூப்பிட்டு போயிட்டேன். இந்த லெஃப்ட் சைட்ல கேப்டன் இருந்தார், சாரோட அசிஸ்டன்ட்னு சொன்னோடனே பேர் என்னன்னு கேட்டாரு. சீனிவாசன். நானும் மதுரை தானே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி கொடு, அதை கூட அங்கே கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. அவர் கேட்டு வந்தது 1 வருஷம் ஃபீஸு. ஆனா அவருக்கு கொடுத்தது 2 வருஷம் ஃபீஸும் ஹாஸ்டல் பணமும் சேர்த்து செக்கு. அந்த காலேஜுக்கு கையிலே கொடுத்துறோம், உடனே கையிலே கொடுத்தாங்க. அவரே கொடுத்தாரு, கேப்டனே கொடுத்தாரு. அப்புறம் எப்படி வீட்டுல இருந்து எப்படி வரும்? இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்புறம் டியூஷன் ஃபீஸுக்கு யார்கிட்ட போய் கேட்பா, இது ஹாஸ்டல் ஃபீஸுக்கு யாரு கேட்பா? அவங்க கேட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அவங்களே செக் பண்ணா, கம்ப்ளீட்டா செக் பண்ணி அந்த இது எல்லாமே பார்த்துட்டு அந்த காலேஜ் பேர்ல கொடுத்தாங்க, கிராஸ்ட் செக். அவர் வெளில வந்து பெரியவர் அழுதார். அன்னைக்குல இருந்து எனக்கு அவர் மேல பெரிய காதலே உருவாயிருச்சு. அதுல இருந்து நான் அப்புறம் 2016ல என் தங்கை கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்கு நடிகர் ராஜேஷ் சார்ட்ட கேட்டேன். நான் கூட்டு போறேன் வாங்க, கூட்டு போனேன். அப்ப கல்யாணம் பண்றது தனியா அந்த ரூம்ல உட்கார்ந்து இருந்தார். அப்ப போன உடனே அப்புறம் இதெல்லாம் சொன்னேன், எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். நான் எங்கெங்க அவரை பார்த்திருக்கேன், எங்கெங்க பேசியிருக்கேன் சொன்னாங்க. அப்பதான் அவர் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. என் மேல ஒரு பொய் வழக்கு போட்டாங்க. நீதிபதி எனக்கு தீர்ப்பு சொல்லாமே ஒரு அன்னைக்கு நாள் ஃபுல்லா இழுக்கிறாரு. ஆனா பிரஷர் மேல் இடத்துல ஆனா கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டேன்ட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த நீதிபதியே நான் என்னால படிச்சவர் என்ன, நான் அவர் படிக்கிறதுக்கு ஏதோ உதவி செஞ்சிருக்கேன்னு அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொய் வழக்கு நான் எப்படி போட முடியும், என்னைய படிக்க வச்சவர் மேல அப்படின்ட்டு போட மாட்டேன்ட்டு போயிட்டாரு, தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டாரு. காமராஜருக்கு பிறகு கல்வி மேல படிக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சது சினிமாவில அரசியல் இருக்கிறது வேற. சினிமாவில ஒரு நடிகரா அவர் தன்னுடைய சொந்த பணத்துல நிறைய பேரை அவரு படிக்க வச்சு ஆளாக்கி உருவாக்கி இருக்காரு. அப்படி ஒரு வள்ளலோட மறைவு இன்னும் சொல்ல போனா சினிமாவில் அந்த கேரியர் சாப்பாடுன்றதே அவருக்கு அப்புறம் தான் வந்தது. இந்த சமபந்தி விருந்து அப்படின்றத கொண்டு வந்ததே அவர் தான். ஆமா, கொண்டு வந்ததே அவர் தான். அதுக்கு முன்னாடி உணவு தருவாங்க. ஆனா அது 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 எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இவர் கொண்டு வந்ததுதான் சமபந்தி. எல்லாருக்குமே இல்லாம ஒருத்தருக்கு சாப்பிடுற உணவு எல்லாரும் சாப்பிடும் அப்படிங்கறத இவர் தான் கொண்டு வந்தவர். நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தந்தவர். குறிப்பா இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப புது இயக்குநர்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுத்தது. ஊமை வழிகள் படம் மூலமாவே அந்த தொடங்கி வச்சது அவர்தான். நிறைய இருக்கு. சின்ன சின்ன நடிகர்களுக்கு, கலைஞர்களுக்கு, அவர் படத்துல நடிக்கிற வில்லன் நடிகர்களுக்கு, கதாபாத்திரங்களுக்கு புதுசு புதுசா வாய்ப்பு அள்ளி வழங்கின ஒரு பெரிய மகான். அவரோட மறைவு எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. அவரை இழந்து வர உங்க குடும்பத்தாருக்கு
அவரை ஒரு நாள் நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க அந்த குடும்பத்தாருக்கு, அந்நியாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி அவரை பின்பற்றி வரும் தொண்டர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, பொதுமக்களுக்கு, என் போன்ற அவர் மேல வந்து ரொம்ப அபிமானம் வச்சிருக்கிற அபிமானிகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நானும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா புகழ் சார். என்னைக்குமே இருக்கும். அவரோட புகழ் என்னைக்குமே இருக்கும். எப்படி வைகை நதி அப்படிங்கிற ஒண்ணு மறையாதோ அது மாதிரி மதுரை மண்ணில இருந்து வந்த கேப்டன் வள்ளல் மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் புகழ் என்னைக்குமே இருக்கும். நன்றி. கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். அவரை பற்றி உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டது. நன்றி சார்.